எல்லாரும் வணக்கம். கடந்த 3 நாட்களாக கூலி படத்துடைய ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா, ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ரசிகர் மத்தியிலும் வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. முதல்ல சௌபின் அவர்கள வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்முடைய நாகார்ஜுன சார வந்து சொன்னாங்க. அப்புறம் நம்முடைய ஸ்ருதி அவர்கள வந்து சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான கேரக்டர். முதல்ல கூலி படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இவர் தான் நடிக்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. நம்மளுடைய சத்யராஜ் சார் அவர்கள் வந்து ராஜசேகர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல வந்து நடிக்கிறதா இன்னைக்கு ரிவீல் பண்ணிக்கிறாங்க. நம்மளுடைய 100வது நாள் கெட்டப் அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய சத்யராஜ் சார் நடிச்சார். 100வது நாள்ல வந்து மொத்தமாவே தாடி, மீசை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஃபுல்லா மொட்டையா இருப்பாரு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, தாடி வச்சிருக்க மாதிரி ஸ்டில்ல நீங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ சத்யராஜ் சாரும், ரஜினி சாரும் கிட்டத்தட்ட 39 வருஷங்களுக்கு பிறகு 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். எனக்கு எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்ல அரசியல் ரீதியா ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வந்து சத்யராஜ் சார பத்தி நம்ம சேனல்லேயே கூட வீடியோ இருக்கும். நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். எப்படி சத்யராஜ் சாருக்கு வந்து ரஜினி சார் கிட்ட வந்து அரசியல்ல பல முரண்பாடுகள் இருக்கோ, அதே மாரி எனக்கு சத்யராஜ் சார்கிட்ட பயங்கரமான முரண்பாடுகளா இருக்கு. நெறைய வந்து அவர கலாய்ச்சிலாம் நானே வீடியோ போட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாவே போட்டிருக்கேன். இன்னும் கூட அத செய்வேன், தப்பில்ல. அரசியல் ரீதியாக. பட் ஆனா ஒரு சினிமா நடிகராக, ஒரு வில்லனாக வந்து பார்த்தீங்கன்னா, ரஜினி சாருக்கு பிறகு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா, சத்யராஜ் சார் தான். அது யாரு வந்து சொன்னாலுமே அத வந்து என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா, கிட்டத்தட்ட 75 படங்கள் வந்து வில்லனா நடிச்சு, அதுக்கப்புறம் ஹீரோவா மாறுனவரு. ரஜினி சார் வந்து எப்படி வந்து வில்லனா இருந்து ஹீரோவா மாறுனாரோ, அதே மாரி சத்யராஜ் சாரும் அதே மாரி தான் சினிமாவுல முன்னேறி வந்தவரு. அவருடைய ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸும் எவ்வளவு தூரம் வந்து மக்களால் கவரப்பட்டுச்சு. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு இந்த ஒரு படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல தம்பிக்கு எந்த ஒரு படத்துல சத்யராஜ் சார் ஒரு ஒரு சின்ன கேரக்டர் மாரி தான் வருவாரு. ஒரு அடியாள் கேரக்டர் மாரி தான் வந்து படத்துல இருப்பாரு. ஆனா அப்படிப்பட்ட சத்யராஜ் சாரு, அப்புறம் நம்மளுடைய சிவாஜி சார் நடிச்சிருந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லன் கேரக்டரா வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் ஆவாரு. அதுதான் ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் வேதம் புதிது அப்படிங்கிற படத்து மூலமா மிகப்பெரிய வந்து புகழ வந்து அடைஞ்சாரு. 100ஆம் நாள் படம் மூலமாக பெரிய புகழ வந்து அடைஞ்சாரு. 100ஆம் நாள் படத்துடைய சத்யராஜ் சாருடைய கெட்டப் தான் எல்லாத்துனாலயும் பயங்கரமா வந்து கவரப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் காக்கி சட்டை படத்துல வந்து அவர் நடிச்ச விஷயமா இருக்கட்டும், விக்ரம் படத்துல அவர் நடிச்சது, இப்படி நெறைய படங்கள் இருக்கு. அவர பத்தி சொல்லணும்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஸோ எனக்கு வந்து சத்யராஜ் சார் வந்து எப்ப இருந்து ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுன்னா, மணிவண்ணன் சாரோட காம்பினேஷன்ல அவர் பண்ணுன எல்லா திரைப்படங்களுமே மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு என்ன சொல்றது? மனசுக்கு ரொம்ப நெருக்கமான படங்களா இருக்கும். ஏன்னா, ஒரு வில்லன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர வந்து பயங்கரமா ரசிக்கிற அளவுக்கு வந்து பண்றது அப்படிங்கிறது எல்லாத்துனாலயும் முடியாது. ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா, வில்லன் கேரக்டருக்குள்ள இருக்கிற அந்த ஸ்டைலிஷான விஷயங்கள், எவ்வளவுதான் வந்து அக்ரெசிவான வில்லனா இருந்தாலும், அந்த ஸ்டைலிஷான விஷயத்த வச்சு கவர்ந்தாரு. ஆனா, நம்ம சத்யராஜ் சார் என்ன பண்ணுவாருன்னா, அவருக்குன்னு ஒரு ஸ்டைல வந்து பிடிச்சாரு. இப்ப சத்யராஜ் சாரு, விஜயகாந்த் சாரு, ரஜினி சாரு, கமல் சாரு, கார்த்திக் சாரு இவங்கலாம் இருக்காங்கல்ல, அந்த டைம்ல நடிச்ச எல்லாத்துக்குமே தனித்தனி யூனிக்னெஸ் இருக்கு. அவங்களுக்குன்னு ஒரு ஆக்டிங் ஃபார்மேட் இருக்கும். இப்படி நடிச்சா, அவங்க நடிச்சா மட்டும் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி, அந்த லொல்லு கேரக்டர்ல நடிக்கிறது சத்யராஜ் சார விட வேற யாருமே அற்புதமா நடிக்க முடியாது. அதுவும் வில்லன் கேரக்டருக்குள்ள வருகின்ற லொல்லு கேரக்டர்லாம் பயங்கரமா இருக்கும். 100ஆம் நாள் படத்துக்கு அப்புறமேட்டு 24 மணி நேரம் அப்படின்னு ஒரு படம் இருக்கு. அதெல்லாம் என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க அப்படிங்கிற டயலாக் வந்துச்சு. காக்கி சட்டை படத்துல தகடு தகடு அப்படிங்கிற டயலாக் வந்துச்சு. ஸோ இப்படி ஒவ்வொரு படங்களையும் பயங்கரமா வந்து எல்லாத்தையும் வந்து கவர வச்சாரு. அதற்கு அப்புறமேட்டு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படிங்கிற படம் மூலமா தான் ஒரு முழு நேர ஒரு நடிகனாக வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு. கமல் சார் தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. பாடலே இல்லாத ஒரு படத்துல வந்து அப்போ எடுக்குறாரு. அந்த படத்துல பயங்கர அற்புதமான கேரக்டர் சத்யராஜ் சார். அதுக்கப்புறமேட்டு எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சுன்னா, அம்மன் கோயில் என்னது இன்னும் ஒரு கேரக்டர் வருமே. மெதுவா 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 ஒரு பாட்டு, காதல் பாட்டுன்னு ஒரு பாட்டு வரும். அந்த படத்துல பயங்கர ஃபேமஸான சந்திரபோஸ் சார் தான் மியூசிக் பண்ணியிருப்பாருன்னு நெனைக்கிறேன். ராதா அவர்கள் சேர்ந்து நடிக்கும்போது, ஜனகராஜ் சார் கூட வந்து அவர் பண்ற காமெடிலாம் அவ்வளோ அற்புதமா இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட பலதரப்பட்ட நடிப்புகளை வந்து நம்மகிட்ட குடுத்த சத்யராஜ் சார் வந்து பார்த்தீங்கன்னா, ரஜினி சார் கூட சேர்ந்து இணையிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். சிவாஜி படத்துல அவர் நடிக்க வேண்டியது, எந்திரன் படத்துல அவர் நடிக்க வேண்டியது, அந்த கேரக்டருடைய அந்த வெயிட்னஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறனால சத்யராஜ் சார் வந்து நடிக்கல அப்படிங்கும்போது, இந்த படத்துல இப்ப நடிக்கிறாரு அப்படின்னா, அது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அந்த கேரக்டர்ல ஒரு வெயிட் இருக்கும் அப்படிங்கிறனால தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. மீதி எல்லாத்துக்கும் வந்து ஒவ்வொரு இப்போ இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கேரக்டர் வந்து சொல்றாங்க. அந்த வாட்ச் சம்மந்தப்பட்டவங்கள காட்டுறாங்க. சத்யராஜ் சார்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒயர் சம்மந்தப்பட்டத காட்டியிருக்கிறாங்க. ஸோ இது என்ன கான்செப்ட்ல வந்து செய்யப்படுது, அவருக்கு என்ன மாரி கேரக்டர் அப்படிங்கிறத நம்ம படம் வரும்போது தான் பொறுத்திருந்து பார்த்தாகணும். பட் ஆனா எனக்கு ரொம்ப பெரிய எக்ஸைட்மென்ட் இருக்கு. அந்த "என்னம்மா கண்ணு சௌக்கியமா" அப்படிங்கிற அந்த டயலாக் வந்து ரஜினி சாரும், நம்முடைய சத்யராஜ் சாருக்கும் வந்து வருகின்ற அந்த பாட்டு இன்ன வரைக்குமே வந்து என்னுடைய எப்படி சொல்ல நம்மளுடைய ஹிட் லிஸ்ட்னு ஒண்ணு இருக்குல்ல. எப்பயுமே கேட்கணும் அப்படின்னு நினைக்கிற பாட்டுல அது இருக்கும். ஸோ இவரு சத்யராஜ் சார பத்தி மட்டுமே பேசணும்னாலே நம்ம 1 ஹவர் பேசலாம். ஏன்னா அவ்வளவு அற்புதமான என்டர்டெயின்மென்ட்டான பல படங்கள் குடுத்துருக்காரு. அதுல வந்து ரொம்ப முக்கியமா அவருடைய வில்லன் கேரக்டர் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய கேரக்டர் என்னன்னா, நம்மளுடைய அமைதி படை படம் வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கமான படம். அதே மாரி காமெடியான ஒரு படத்த முழுநீள காமெடி படம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, நடிகன் படத்த நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாரி ஒரு வெரைட்டியான நடிப்ப குடுக்குற அளவுக்கு இருக்கிற அற்புதமான மனிதர் வந்து நம்முடைய சத்யராஜ் சார். ஒரு அற்புதமான நடிகர் சத்யராஜ் சார்.
ஸோ அப்படிப்பட்ட மனிதன் வந்து ரஜினி சார் கூட இணையிறது அப்படிங்கிறது ரஜினி சாரோட ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும். அவங்க 2 பேரையும் திரையில பார்க்கிறதா இருக்கட்டும். எனக்கு என்னன்னா, பல பேர் என்னன்னா இப்போ ட்விட்டர்ல போட்டிருக்கும்போது ரஜினி சாரோட வந்து பயங்கரமான ஒரு வில்லன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரியல் லைஃபோட வில்லன் தான் வந்து சத்யராஜ் சார் அப்படிங்கிற மாதிரி சில பேர் ட்வீட்லாம் போட்டிருந்தாங்க. அதாவது அரசியல் ரீதியான கருத்துக்கள் வேற, சினிமா ரீதியான கருத்துக்கள் வேற. சினிமாவையும் அரசியலையும் வச்சு குழப்பிக்கூடாது. ஒரு படம் இருக்குன்னா, அந்த படத்துக்குள்ள இவங்களுக்கு என்ன கேரக்டர் கொடுக்கப்படுது, அந்த கேரக்டர் எந்த அளவு வந்து நடிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கணுமே தவிர, இதை வந்து பர்சனல் லைஃபுக்குள்ள கொண்டு போயிட்டு வந்து பேசக்கூடாது. கண்டிப்பாக அரசியல் ரீதியான கருத்துக்களுக்கு ரஜினி சாருக்கும் சத்யராஜ் சாருக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. நமக்கே இருக்கும்போது அவங்களுக்கு இருக்காதா? இருக்கதான் செய்யும். ஸோ அதையெல்லாம் தாண்டி இவங்க எந்த அளவுக்கு திறமையானவங்க அப்படிங்கிறத நம்ம வந்து நோட் பண்ணணும். பாகுபலி படத்தில் வந்து சத்யராஜ் சார் என்ன அளவுக்கு அற்புதமான நடிப்பு கொடுத்தாருன்னு நம்ம சொல்லுறோம். அதையும் நம்ம வந்து நினைச்சு பார்க்கணும். அதை விட மிக முக்கியமான மாதவ படையாச்சின்னு ஒரு கேரக்டர்ல நீங்க 9 ரூபா நோட்டுன்னு ஒரு படம் இருக்கு. அந்த படத்தை பாருங்க. இது வரைக்குமே நீங்க சத்யராஜ் சாரை வந்து நீங்க பார்க்குற ஒரு விதத்துக்கும், நீங்க அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு அவரை பார்க்குற விதத்துக்கும் அவ்வளவு அற்புதமா இருக்கும். ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிற வலிய வந்து சுமக்கிற அந்த நடிப்பை வந்து அவர் எப்படி குடுத்திருப்பாரு அப்படிங்கிற விஷயத்த நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு நடிகரை பத்தியுமே நான் எதுக்கு வந்து இந்த மாரி கூலி படத்துடைய ஒவ்வொரு அப்டேட் குடுக்கும்போது அந்த நடிகர்கள பத்தி பேசுறேன்னா, இந்த டைம்ல தான் நம்ம பேச முடியும். எவ்வளவு அற்புதமான நடிகர்கள் வந்து இப்போ ஒண்ணா இணைய போறாங்க அப்படிங்கிறத நம்ம பேச போறோம். ஏன்னா, தமிழ் சினிமால 1000 கோடி ரூபா கலெக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான படமாக கூலி திரைப்படம் வந்து வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இன்னும் 2 முக்கியமான ஆர்டிஸ்ட பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. உபேந்திரா சாரும், அமீர் கான் சார் 2 பேருமே நடிக்கிறாங்களா இல்லையாங்கிற ஒரு கன்ஃபியூஷனான ஒரு நிலைமை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குது. இப்போ அந்த ரிவீல் நடக்கும்போது யார் யார் நடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெளிவா புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சாங்கன்னா 1000 கோடி ரூபாய் கலெக்ஷன் அப்படிங்கிற விஷயம் படம் வந்து ஓரளவுக்கு கரெக்டான இடத்துல போயிட்டு, அதாவது அந்த ஸ்க்ரீன் பிளே மட்டும் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகி எல்லா இண்டஸ்ட்ரியும் பிடிக்கிற அளவுக்கு அந்த கதையை எடுக்கப்பட்டுருச்சுன்னா, அது 1000 கோடி அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப சர்வசாதாரணமாக கிடக்கும் அப்படிங்கிறது யாருனாலையும் தவிர்க்க முடியாது. இதுக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா, இவ்வளவு அற்புதமான கேரக்டர் இருக்கும்போது இது ரஜினி சாருக்கான நடிப்புக்கு உண்டான அந்த தீனி போடுற ஒரு விஷயம் வந்து இந்த படத்துல மிக அதிகமாக இப்பயே வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி சேர்ந்தவங்க நடிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே நடிக்கும்போது அது எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி நடிக்கிற அளவுக்கு ரஜினி சாருக்கு வந்து அவ்வளோ பெரிய வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு பெரிய ஒரு காம்படிஷன் இருக்கு. அது எனக்கு அதுவே ரொம்ப பெரிய சந்தோஷம். இது எல்லாத்தையும் தாண்டி அவர் தெரிய வரதா ரொம்ப பயங்கரமான விஷயம். இப்போ இப்படி ஜெயிலர் படத்துல வந்து நம்மளுடைய மோகன்லால் சார், சிவராஜ்குமார் சார் இவங்க எல்லாருமே பயங்கரமா ஒவ்வொரு சீன்ல வந்து ஸ்கோர் பண்ணாலும், அதையும் தாண்டி ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிரசன்ஸ் மூலமா வந்து ஓவர்டேக் பண்றாரு அப்படின்னா யோசிச்சு பாருங்க. ஸோ இவ்வளவு பேர் இருக்கும்போது அவர் வந்து தனியா தெரிவார் அந்த ஆக்டிங்ல. அதுதான் வந்து ரஜினி சாருடைய ஒவ்வொரு படத்துலயும் வந்து நம்ம உணர வேண்டிய விஷயம். அது வந்து எல்லாருக்குமே வந்து அமையாது. எல்லா இண்டஸ்ட்ரி சேர்ந்தவங்களுக்கும் அது அவ்வளவு சர்வசாதாரணமா அமையாது. அப்படி அமைஞ்சிருந்தா எல்லாருமே ரஜினிகாந்த் ஆயிருக்கலாம். அது நடக்கல. ரஜினிகாந்த் அப்படிங்கிற மனிதன் வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து அமைஞ்சது அப்படிங்கிற விஷயம், அந்த ரஜினிகாந்த் அவர்கள் மூலமாக தமிழ் சினிமா எந்த அளவுக்கு பெருமைப்பட்டது அப்படிங்கிற விஷயம், தமிழ் சினிமா மூலமாக ரஜினி சாருக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்புகள் கிடைச்சது, அந்த வாய்ப்புகள் அவர் எப்படி சரியா பயன்படுத்தி ஒட்டுமொத்த இந்தியாவுமே வந்து அவரை பார்த்து ஆச்சரியப்படுற ஒரு அற்புதமான ஒரு இடத்தை நோக்கி எப்படி நகர்ந்தார் அப்படிங்கிற விஷயம் அவருடைய லைஃப்பை பார்த்தாலே தெரியும். 50 வருஷம் ஒரு எப்படி சொல்றதுன்னா 50 வருஷம் ஒரு சூப்பர் ஸ்டாரா சஸ்டெயின் ஆகிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சத்யராஜ் சார்லாம் ரஜினி சாருக்கு பிறகு வந்து சினிமாவுக்குள்ள வந்து ஹீரோவாய் வந்தவர் வந்து அதையும் தாண்டி கேரக்டர் ஆர்டிஸ்டா போய் இப்போ அவரோட படத்துக்கே கேரக்டர் ஆர்டிஸ்டா வர நிலைமைக்கு மாறினால் கூட இன்னும் ரஜினி சார் வந்து இந்த படத்துல ஹீரோவா இருக்காரு அப்படிங்கிற விஷயம் சத்யராஜ் சார் உட்பட அத்தனை பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பெருமையான விஷயம் தான். சத்யராஜ் சார் வந்து சினிமா ரீதியா பேசுற ஒரு மேடையிலே கூட சொல்லியிருப்பாரு, உலகம் ஃபுல்லா ஃபேமஸான ஆட்கள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க டாம் குரூஸ், நீங்க வந்து ஜாக்கி சான் அவங்க எல்லாம் சொல்லுவீங்க. ஆனா இந்தியாவுக்குன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரஜினி சார் தான் சொல்ல முடியும். ஏன்னா அத்தனை இடத்துலயுமே வந்து ரஜினி சார் வந்து கொண்டாடுறாங்க. நம்ம இப்ப இருக்கிற மீடியாவை வச்சு இந்த RRR திரைப்படமா இருக்கட்டும், இல்ல வந்து பாகுபலி திரைப்படமா இருக்கட்டும், இந்த திரைப்படங்கள்லாம் ஜப்பான்ல ஓடுறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்க மார்க்கெட்டிங் பண்றீங்க, PR ஸ்டண்ட் பண்ணுவீங்க, என்ன வேணாலும் பண்ணுவீங்க, கொண்டு போய் ரீச் பண்ண முடியும். இது எதுவுமே இல்லாத காலத்துல வெறும் வந்து வேர்ட் ஆஃப் மவுத்ல மட்டுமே வந்து ஒரு படத்தை கொண்டு போய் அங்க ரீச் பண்றாங்க. அந்த இடத்துல போய் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அந்த திரைப்படத்துடைய கலெக்ஷன் வந்து தாண்டறதே பாகுபலி படத்துக்கு பிறகு. பாகுபலி படம் கூட கிடையாது, RRR படம் தான் முத்து படத்துடைய ஜப்பான் கலெக்ஷனே வந்து தாண்டுது அப்படின்னா அப்ப எவ்வளவு பெரிய ரெக்கார்டு வந்து பாத்தீங்கன்னா ரஜினி சார் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. தமிழ் சினிமாவை எந்த அளவுக்கு எல்லை கடந்த இடத்துக்கு கொண்டு போய் ரீச் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை யோசிக்கணும். இது அத்தனை விஷயங்களையும் புரிஞ்சதுனால தான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பேரும் ரஜினி சார் கூட நடிக்கணும் அப்படிங்கும்போது எல்லா நடிகர்களும் ஒன்று சேர்ந்து வராங்க. இங்க சில பேர் என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா, ஆனா எல்லா இண்டஸ்ட்ரி ஆட்களையும் தூக்கிட்டு வந்து பெரிய பெரிய ஆட்களையும் தூக்கிட்டு வந்து உட்காந்து அவங்கள வச்சு படம் பண்ணாதான் வந்து ஒரு படம் ஓடுமா அப்படிங்கிற மாதிரிலாம் பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு படத்துடைய வெயிட்டேஜ் எங்க வருது? இப்ப எப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஹீரோ இருக்காரு அப்படின்னா அந்த ஹீரோக்கு வந்து ஒரு கதை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய ஆக்ஷன் படம் வந்து பண்ண போறாங்க அப்படின்னா அந்த படத்துக்கு நான் ஒரு பிளான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவங்க நடிக்க வைக்கிறதுக்கான சோர்ஸ் இருக்காது. இப்போ நீங்க போயிட்டு வந்து
கேஜிஎஃப் மாதிரி ஒரு படம் எடுக்கிறீங்க அப்படின்னா வச்சுக்கலாம், அந்த படத்தில் வந்து படம் ரொம்ப நல்ல படமாக இருக்கலாம், நிறைய ஸ்கிரிப்ட் ஓரியன்டாக பயங்கரமாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டு சொல்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் கேஜிஎஃப்ல வந்து நீங்கள் சத்யராஜ் சாரையோ இல்லை வந்து நம்ம நாகார்ஜுன் சாரையோ போய் கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. ஒரு படம் ஃபேம் வந்ததுக்கப்புறம் தான் மற்ற ஆர்டிஸ்ட் வந்து உள்ளே வராங்க. ஸோ ஆனால் ரஜினி சாருடைய படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பெஞ்ச் மார்க் வந்து அவரோட லைஃப்பில் வந்து ஏற்படுத்தி வச்சிருக்காரோ அந்த பெஞ்ச் மார்க்கை தான் பேஸ் பண்ணி தான் இங்கே வந்து ஒவ்வொருத்தவங்களும் நடிக்க வராங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்குது. ரஜினி சார் வந்து தன் கரியரில் கடைசி திரைப்படங்களை வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த படங்கள் மூலமாக ஒரு பெரிய பெஞ்ச் மார்க்கை தமிழ் சினிமாவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துட்டு போகிறார். அந்த மல்டி ஸ்டாரிங் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அதில் எந்த ஒரு இண்டஸ்ட்ரி சார்ந்தவங்களுமே தமிழ் சினிமாவை நோக்கி வந்து நடிக்கிறதுக்கு தயாராக இருக்கிற ஒரு மனநிலையை, ஒரு சூழ்நிலையை வந்து ரஜினி சார் உருவாக்கிட்டு போவார். இந்த 1000 கோடி ரூபாய் கலெக்ஷன் அப்படிங்கிற விஷயம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அதையும் தாண்டி எல்லா இண்டஸ்ட்ரிக்குள்ளேயுமே ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பாக்ட் உருவாக்கிட்டு போவார். அதற்கு பிறகு எந்த ஒரு ஆர்டிஸ்டோட படத்தில் கூட மற்ற இண்டஸ்ட்ரிக்காரங்க வந்து ஒர்க் பண்ணுறது சகஜமான ஒரு நிலைமையை நோக்கி நகரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். எனக்கு இது வந்து இந்த சூழ்நிலைக்குள்ளே இதை சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொன்னேன். சத்யராஜ் சார் அவர்களை மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்கிறேன். இந்த என்னமா கண்ணு சௌக்கியமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் படத்தில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். விண்டேஜ் மியூசிக்லாம் சத்யராஜ் சாருக்கு வந்து பயன்படுத்தினா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்து வந்து பார்ப்போம். மனசுல இருந்து சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.